நாட்டோங்கிறது சோவியத் யூனியனுக்கு எதிராக குறிப்பா ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இராணுவ கூட்டமைப்பு. அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான 32 நாடுகள் இந்த அமைப்புல உறுப்பினர்களா இருக்காங்க. பெரும்பாலும் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள் தான். இதுல உறுப்பினரா உள்ள எந்த ஒரு நாடு மீது ஆயுத தாக்குதல் நடந்தாலும் அந்த நாட்டை காக்க மற்ற உறுப்பு நாடுகள் இராணுவ உதவி செய்யணும். அதுக்காக தான் இந்த அமைப்பே உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்புல சேருவதற்கான முயற்சிகள்ல ரஷ்யாவின் அண்டை நாடான யுக்ரைன் ஈடுபடுது. முன்னாள் சோவியத் குடியரசின் அங்கமா இருந்த யுக்ரைன் நாட்டோவில் சேர்ந்தா அது ரஷ்யாவுக்கு ஆபத்துன்னு அதை ரஷ்யா கடுமையா எதிர்க்க யுக்ரைன் அதிபர் நாட்டோவில் சேர்றதுல உறுதியா இருந்தார். முடிவு 2022 பிப்ரவரியில யுக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குச்சு. யுக்ரைனுக்கு அமெரிக்கா உட்பட பல நாட்டோ நாடுகள் வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்க ராணுவ உதவிகளையும் வழங்கினாங்க. சிறிய நாடான யுக்ரைன் வல்லரசு ரஷ்யாவை எதிர்த்து 2 ஆண்டுகளா அதனாலதான் தாக்கு பிடிக்குது. ஐநாவின் அறிக்கைப்படி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இந்த போரால இறந்தவர்களோட எண்ணிக்கை ஏறக்குறைய 35,000. சுமார் 15 லட்சம் பேர் அகதிகளாயிருக்காங்க. யுக்ரைன் அரசு இறந்தவர்களோட எண்ணிக்கை 35,000 கிடையாது, அதை விட 2 மடங்குன்னு சொல்லுது. யுக்ரைன் மீது போர் தொடுக்க கூடாதுன்னு ரஷ்யாவிலேயே மக்கள் போராட்டம் வெடிச்சு கிட்டத்தட்ட 19,855 ரஷ்யர்கள் மீது புதின் அரசே கைது செஞ்சது. அப்படி பல குழந்தைகள், பெண்கள் கொல்லப்பட்டு தினம் தினம் ஏவுகணைகள் ஏவப்படும் போர் சூழல்ல தான் ஏதோ காஷ்மீருக்கு டூர் போற மாதிரி 2 நாள் ரஷ்ய டூர் போனாரு நரேந்திர மோடி. போனவர் சும்மா இல்லாம புதினோட சேர்ந்து வாக்கிங் போறது, புதினோட வளர்ப்பு குதைகளை கொஞ்சிறது, அவரோட உட்கார்ந்து டீ குடிக்கிறதுன்னு சுமார் 8 இருந்து 9 மணி நேரத்தை செலவிட்டிருக்காரு. ஒட்டுமொத்தமா போர்களை எதிர்த்துக்கிட்டு இருந்த இந்தியா இப்ப ஒரு பக்க சார்பா ரஷ்யாவை ஆதரிக்க தொடங்கிடுச்சா? இந்தியா ரஷ்யாவை ஆதரிச்சா உக்ரைனை ஆதரிக்கும் அமெரிக்கா என்ன செய்யும்? தெரிஞ்சுக்கலாம். இது அரசியல் வித் அலெக்ஸ். வாங்க ஷோக்குள்ள போகலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி கூலி வேலைக்காக ரஷ்யாவுக்கு போன பல இந்திய இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாகவும் யுக்ரைன் எல்லைக்கு சண்டை போட அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள் பரவணுச்சு. ரஷ்ய போர் முனையிலிருந்து சம்பந்தப்பட்ட இளைஞர்களே வீடியோ கால் மூலமா உதவி கேட்டு வீடியோக்களையும் அனுப்புனாங்க. कॉन्ट्रैक्ट साइन कर लो जिसमें आपको कुछ नहीं करना है, आपको मतलब हेल्पर की जॉब मिलेगी, खाना वगैरह बनाने में या ड्राइवर वगैरह की कोई ऐसी जॉब मिलेगी. 2-3 மாதங்களா அங்க போர் முனையில இருந்து இந்திய அரசோட உதவிக்காக காத்திருந்த சூழல்ல குறைஞ்சது 4 பேர் இறந்துட்டதா ஒருவரின் உடல் மட்டும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. 3 பேரின் உடல்கள் இன்னமும் இந்தியா வந்து சேராத சூழல்ல சட்டவிரோதமா பல இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்துல உயிர் பயத்தோட இருந்த சூழல்ல தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு போனாரு. இந்திய நாட்டோட பிரதமர் மோடியே நேர்ல போறாரு, நிச்சயம் இந்தியர்கள் விடுதலை ஆகிடுவாங்கன்னு சம்பந்தப்பட்டவங்களோட குடும்பங்கள் ஆர்வமா காத்திருக்க மோடியும் புதின் கிட்ட நேரடியா இந்தியர்களோட விடுதலை பத்தி பேசினார். புதின் விடுதலைக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு மோடி ஆதரவு மீடியாக்கள் பெருமையா பேசினாங்க. ரஷ்ய ராணுவத்தின் சேவையில் தவறாக வழிநடத்தப்பட்ட இந்திய நாட்டினரை முன்கூட்டியே வெளியேற்றுவது குறித்து பிரச்சனையை பிரதமர் கடுமையாக எழுப்பினார். ரஷ்ய ராணுவத்தின் சேவையிலிருந்து அனைத்து இந்திய பிரஜைகளையும் முன்கூட்டியே வெளியேற்றுவதற்காக ரஷ்ய தரப்பு உறுதியளித்ததுன்னு வெளியுறவு செயலாளர் வினய் குவாத்ரா ஜூலை 9 அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தேதி 20 ஆக போகுது. மோடியும் டூர் எல்லாம் முடிச்சிட்டு இந்தியா திரும்பி வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆனாலும் ஒரு இந்தியரை கூட விடுவிக்கல ரஷ்யா. நேரம் கிடைக்கும் போது தங்கள் குடும்பத்துக்கு மெசேஜ் அனுப்பும் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் இந்திய தூதரகம் எங்களிடம் எதுவுமே சொல்லல, நாங்கள் அவர்களை அழைக்கும் போதெல்லாம் அவர்கள் காத்திருங்கள் என்றுதான் சொல்கிறார்கள்னு சொல்றாங்க. கடந்த மார்ச் மாதம் 29 வயதான தேஜ்பால் சிங் ரஷ்யாவில் போரில் ஈடுபட்டு இறந்துட்டாரு. தேஜ்பாலுக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இன்னமும் இறந்த அவரோட உடல் இந்தியா வந்து சேரல. அப்புறம் எதுக்கு தான் ரஷ்யா போனார் பிரதமர்? ஒரு பக்கம் இந்தியர்கள் சிக்கி தவிக்க, இன்னொரு பக்கம் ரஷ்ய உக்ரைன் பொதுமக்கள் போரில் சிக்கி உயிர்களை விட்டுட்டு இருக்க, எவன் சத்தா என்ன, எனக்கு கார்ப்பரேட் முதலாளிகள் தான் முக்கியம்னு பல வணிக ஒப்பந்தங்களை உறுதி செய்ய போயிருக்காரு. உக்ரைன் மீதான போருக்கு பெரும்பாலும் எல்லா உலக நாடுகளும் ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவிக்க அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சு ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் வேலைகளையும் இறங்கியிருக்காங்க. போர் தொடங்கிய ஆரம்ப காலங்கள்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டுக்கும் ஆதரவு, எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காம பொதுவா போரை நிறுத்த வேண்டும்னு அறிக்கை விட்டாரு. அப்புறம் G7 மாநாட்டின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேர்ல சந்திச்ச மோடி போருக்கு தீர்வு காண தங்களால் முடிந்ததை செய்வோம்னு சொன்னாரு. யுக்ரைன் போரை வச்சு மோடி ஒரு போன் காலிலேயே போரை சில மணி நேரங்கள் நிறுத்தினார். மோடி போனுக்காக புதின் காத்திருக்கிறார்னு இந்திய சங்கிகள் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்க.
मैंने कहा था ना, कैसी भी सिचुएशन हो मोदी जी हमें घर ले आएंगे। இந்த நிலையில தான் மூணாவது முறை இந்திய பிரதமரான நரேந்திர மோடி 2 நாள் பயணமா ரஷ்யாவுக்கு போனாரு. மோடி ரஷ்யாவுக்கு போறதுக்கு முதல் நாள் தான் ரஷ்ய ராணுவம் யுக்ரைன் குழந்தைகள் மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதல்ல குழந்தைகள் உட்பட 37 பேர் இறந்து போனாங்க, 170 பேர் காயமடைஞ்சாங்க. உலகமே இந்த தாக்குதலை கண்டிக்க ரஷ்யா போன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினோட டீ குடிக்கிறது, வாக்கிங் போறது, அவர் வளர்க்கும் குதிரைகளை கொஞ்சுறதுன்னு ஜாலியா இருந்தாரு. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் உலகின் மிகப்பெரிய கொடுங்கோன்மை குற்றவாளியை மாஸ்கோவில் கட்டி அணைப்பதை பார்க்கும்போது அமைதி முயற்சிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுப்பதை போல அமைந்திருக்கிறதுன்னு சொன்னாரு. மோடியோட ரஷ்ய பயணத்தை அமெரிக்கா வெளிப்படையா எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சது. இந்தியாவும் ரஷ்யாவும் பல ஆண்டுகளா வர்த்தக உறவுல இருக்காங்க. ராணுவ உபகரணம், எரிசக்தி துறை, அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சின்னு பல திட்டங்கள்ல 2 நாடுகளுக்கு இடையே பல ஆண்டுகளா ஒப்பந்தங்கள் இருக்கு. உக்ரைனுடனான போரை நிறுத்த சொல்லி உலகின் பல்வேறு நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்குது. ரஷ்ய பொருட்களை புறக்கணிக்கிறது, ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை முறித்துக் கொள்றதுன்னு எதிர்க்கும் மனநிலையில் இருக்கும்போது இந்தியா மட்டும் தொடர்ந்து ரஷ்யாவுடன் சுமூகமான உறவை தான் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. யுக்ரைனில் ரஷ்யாவின் போர் தொடங்கினதுல இருந்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்து அதிகப்படுத்துச்சு. ரஷ்யா தான் இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையர். போர் தொடங்கும் போது ஆண்டுக்கு சுமார் $10 பில்லியன் அளவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்தியா இப்ப சுமார் $63 பில்லியன் அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் கச்சா எண்ணெயை ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்து. மேற்குலக நாடுகள் இந்தியாவோட இந்த எண்ணெய் கொள்முதலை கடுமையா விமர்சிச்சாங்க. உலக நாடுகள் பலவும் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிச்சிருக்கிற நிலையில இந்தியாவின் இந்த பிரம்மாண்ட கொள்முதல் போருக்கு நிதியளிப்பது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. மோடி மாஸ்கோவுக்கு செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி தான் ரஷ்யாவின் அரசு ஏற்றுமதி நிறுவனமான ரோஸ்டெக் D-19 டேங்கிற்கான புல்லட் ப்ரூஃப் டேங்க் ஷெல்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. உக்ரைன் மக்களை கொல்வதற்கான கவச பொருட்கள் இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்து அனுப்புவதான்னு பலர் கேள்வி எழுப்பினாங்க. பதிலுக்கு மேக் இன் இந்தியான்னு மோடி கலர்படம் காட்டினாலும் இந்தியா தன்னோட ராணுவ உபகரணங்களுக்கும் கச்சா எண்ணெய்க்கும் ரஷ்யாவை தான் பெருசா நம்பியிருக்கு. இந்தியாவில் இருக்கும் 3740 டேங்கர்களில் 97% ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. இவ்வளவு சர்ச்சைகள் போதாதுன்னு வர்த்தக ஒப்பந்த கையெழுத்து வேலைகளை மட்டும் பார்க்காம ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் என்ற விருதையும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாரு மோடி. போர் நடந்து 2 நாடுகளிலும் பலர் உயிரை விட்டுட்டு இருக்க இந்த விருது 140 கோடி இந்தியர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், இது அவர்களுக்கான கௌரவம்னு சொன்னாரு. ரஷ்யாவின் வெப்பநிலை மைனஸில் இருந்தாலும் ரஷ்யா இந்தியா நட்பு எப்போதும் பிளஸில் உள்ளதுன்னு கவிதையெல்லாம் படிச்சாரு. சொந்த நாட்டில் வேலையின்மை, பசி, பட்டினி, தற்கொலை, கலவரங்கள் நடக்கும் போதெல்லாம் பலர் உயிரை விடும்போதெல்லாம் கண்டுக்காதவரா ரஷ்யாவிலையும் உக்ரைனிலும் பலர் இறக்கும் போது கண்டுக்குவாரு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.